மருது, நான் என்ன பேசினாலும் ஏதோ சொத்துல பங்கு வைக்கிற மாதிரி இந்த முறை முறைக்கிறீங்க. என்ன மருது, நேற்று பக்கத்தூர்ல கனகாம்பரத்தோட கரகாட்டமா? எப்பயும் நீங்க தான் வழக்கமா வந்து அமக்கலப்படுத்துவீங்க. நேற்று ஆளே வரலன்னு பேசிக்கிட்டாங்க. என்ன சண்முகம், எப்போ வந்த? நான் வந்துட்டு தான் இருக்கேன். நீ தான் ஒன்றும் குடிக்க வந்துட மாட்டேங்கிற. என்னாச்சு? கோலை போட்டு ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு அடிச்சு பிடிச்சி வந்தா எல்லாரும் சைலண்டா போய் வந்துருக்கீங்க. ஆரம்பிக்கலையா? ஸ்வேதா, நம்ம அப்செட்டா இருக்கத பார்த்தா ஆள் அழுக்கு ஒரு கேள்வி கேக்குறாங்கடி. நேத்து நீ சொன்ன மாதிரி கோலப்பட்டி நடத்திடலாம். வா வா. ஆமாண்டி, அதான் நல்ல ஐடியா. வா ஸ்வேதா, சொல்றேன் கேளு. வர டேய் சண்முகம், இந்த கோல போட்டியில ஸ்வேதாக்கு எதிர்த்தாப்புல வெண்ணிலாவை இறக்கி விடணும். வெண்ணிலா இந்த போட்டியில ஜெயிச்சிருச்சு, ஸ்வேதா டென்ஷன் ஆயிடுவா. ஆனா வெண்ணிலாவை பேச சம்மதிக்க வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஏ வெண்ணிலா, இங்க வாமா. அப்புறம் அன்பான மக்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுல கோல போட்டி நடைபெற உள்ளது. எல்லாரும் தயாராயிருங்க. கோலம் போட்டி பத்தி நீ அனௌன்ஸ் பண்றியா? அப்ப அது அலங்கோலமா தான் இருக்கும். எதுக்கு அண்ணனை பார்த்து இப்படிலாம் பொறாமப்படுற? அண்ணன் பெர்சனட்ல கொஞ்சம் அதிகம் தான், அதுக்கெல்லாம் பொறாமப்படக்கூடாது, புரியுதா? போட மேக்கப் போட்ட பேய். நீ தாண்டி மோகினி பிசாசு. போட டிராகுலா. நான் டிராகுலானா நீ கொள்ளுவா பிசாசா? கொஞ்ச நேரம் வாய் மூடுறியா? சும்மா ஓவரா பேசினா அவ்வளவுதான். நல்லா அனவன மாதிரி இருக்கு. நிறுத்துறீங்களா? ஏற்கனவே ஒரு பயத்துல பாத்ரூம் அலைஞ்சிட்டு இருக்காரு. நீங்க என்னடானா வரிசையா லிஸ்ட போட்டு இதவா அதவான்னு கூப்பிட்டு இருக்கீங்க. ஐயோ, சண்டையை நிறுத்திட்டு பேய் போட்டியை போய் பாருங்க. ஏங்க, நேற்று நைட் எதுவும் பேய் படம் பார்த்தீங்களா? ஐயோ, போய் போட்டி கவனிங்கன்னு சொல்ல வரேன். இப்பொழுது கோலாகலமான கோல போட்டி கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. ஓகே, எனக்கு போட்டியில கலந்துக்கிற அளவுக்கு வரைய தெரியாது. ஆனா வெண்ணிலா நல்லா கோலம் போடுவாளே.